வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் கட்சியை உடைக்க களம் இறங்கும் சசிகலா. ஆப் பண்ணுவாரா அமித்ஷா? பல தருணங்கள்ல நாம சின்ன சின்ன தப்பு பண்ணுவோங்க. இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விடுறது ஒரு காலத்துல அது நம்மையே வீழ்த்தக்கூடிய பெரிய ஆயுதமாக மாறும். அப்பேற்பட்ட விஷயங்களை தான் இன்னைக்கு சசிகலா அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க. சசிகலா பொறுத்த வரைக்கும் தான் ஜெயலலிதா காலத்துல எந்த இடத்துல அதிமுக இருந்தோமோ அந்த இடத்திலேயே இன்னைக்கு இருக்கிறாங்க. மனதளவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் களம் மாறி இருக்குல்ல, அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதிமுக வேறொரு தலைமைக்கு போயாச்சு, நாம அங்க போக முடியாது, போனாலும் நமக்கான சரியான இடம் கிடைக்காது. அதனால அதிமுக இருந்து விலகினதாவே இருக்கட்டும், நாம் ஒரு ராஜமாதாவா இருந்து வெளியிலிருந்து அதிமுக வேண்டுமானால் ஆலோசனை வழங்கலாம். வருங்கால சந்ததியினரை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவை காப்பாற்றினது, அதிமுகவை காப்பாற்றினது சசிகலா தான். கடைசியில அதிமுக ஒரு பிரச்சனை வருது என்று சொன்ன பிறகு அது தான் வளர்த்தெடுத்த கட்சிக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காக தன்னால அந்த கட்சி விட்டே ஒதுங்கிட்டாங்கப்பா. சிறைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து பெரிய பிரச்சனை எதுவும் கொடுக்கலப்பா. அவங்க மட்டும் அன்னைக்கு பெரிய பிரச்சனை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதிமுக என்ற கட்சி இன்னைக்கு இருந்திருக்காது அப்படின்னு ஜானகிக்கு இருந்த பேரு சசிகலாவுக்கு இருந்திருக்கும். ஆனா ஜானகிக்கு இருந்த பிரச்சனை வேறு, சசிகலாவுக்கு இருக்கின்ற பிரச்சனை வேறு. சசிகலா பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா பேரை சொல்லி பல கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்காங்க, பல இடங்கள்ல நிலத்தை வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ இவையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் அரசியல் களத்துல இவங்க இருந்துகிட்டே இருக்கணும் ஆக்டிவா. இல்லைன்னு வச்சுங்களேன், சசிகலாவை அழிச்சிடுவாங்க. யாரு? அதிமுக இருக்கிறவங்களா இல்ல திமுக இருக்கிறவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. சசிகலாவுக்கு சொத்து இருக்கு இல்லையா, அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு சசிகலாவுடைய சொந்த பந்தங்களே அவங்களை அழிச்சிடுவாங்க. ஸோ அதனால சசிகலா தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன்னுடைய சொந்தக்காரங்கள் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்றால் தனக்கு ஒரு கழகம் பாதுகாப்பாக இருக்கணும் என்பதுதான் சசிகலாவுடைய எண்ணமா இருக்குது. சசிகலா பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்தை வாங்குகின்ற போது அந்த சொத்து தொடர்பாக தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கான எல்லா விவரத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். சசிகலாவுக்கு பிள்ளையா குட்டியா புருஷனும் இல்லை, அதனால சொத்துக்களை வாங்கி குவிக்கின்ற பொழுது இவர்களுக்கு தான் கொடுக்க போறாங்க, இந்த அண்ணன் பிள்ளைக்கு தான் கொடுக்க போறாங்க, இந்த தம்பி பிள்ளைக்கு தான் கொடுக்க போறாங்க, இந்த தங்கச்சி பிள்ளைக்கு தான் கொடுக்க போறாங்க, தங்கச்சி பிள்ளையினுடைய பிள்ளைக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சசிகலாவுடைய சொத்தை குறிவைத்து ஏங்கி தவித்தார்கள். கடைசியில சசிகலா பொறுத்த வரைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு என்பதை பற்றி வெளிப்படையா கருத்து தெரிவிக்காமே இருக்கிறாங்கோ. அதனால சசிகலாவை கவுப்பதற்கு சசிகலாவுடைய சொந்த பந்தங்களே குறிவைத்துக் கொண்டிருக்கின்ற போது தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டுக்கணும். அந்த வட்டத்துக்குள்ள அதிமுக தொண்டர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய சாதிக்காரன் இருந்தாலும் பரவாயில்ல, அதிமுக மாதிரி பெரிய ஒரு கட்சியில போய் சேர்ந்து மீண்டும் பழைய இடத்தை பிடிப்பது என்பது சாத்தியான விஷயம் கிடையாது. அதனால தானே ஒரு கட்சி தொடங்குவோம், தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்ப்போம் அப்படின்னு சசிகலா அவர்கள் பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்க போறாங்க. இப்போ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவரால் கட்சி தொடங்க முடியாதுங்க. சசிகலாவுக்கு இணையாக சொத்து வச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்லலீங்க. ஆனா அந்த சொத்துல இருந்து ஒரு பைசா கூட எடுத்து இன்னொருத்தருக்கு செலவழிக்க மாட்டாருங்க. அதனால தான் பன்னீர்செல்வத்தை நம்பி போனவங்க அத்தனை பேருமே வேற வேற கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. பன்னீர்செல்வம் ஒண்டி ஆயிட்டாருங்க. ஆனா சசிகலா பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா கூட இருந்தவங்க ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால், ஆளை பிடிக்க வேண்டும் என்றால் பணத்தை எப்படி இறைப்பாங்கன்றது சசிகலா நல்லாவே தெரியுங்க. அதனால தான் இப்ப சசிகலா பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா. அடுத்த வாட்டி நமக்கு போட்டியிடுவதற்கு தொகுதி கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிறாங்க தெரியுமா. ஸோ அவங்களையெல்லாம் இப்ப சசிகலா அவர்கள் தன் பக்கம் பிடிச்சு இழுக்க போறாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, அரசியல் ரீதியாக தனக்கு துரோகம் பண்ணி விட்டா டிடிவி தினகரன் அப்படின்னு நினைச்சு தினகரன் கட்சியை இப்போ சசிகலா அவர்கள் கபலீகரம் பண்ண போறாங்களாம். அதனால ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள்ல பிப்ரவரி 24 அம்மா அதிமுகன்னு ஒரு அதிமுக தொடங்க போதா ஒரு செய்திங்க. அப்படி இல்லை வச்சுங்களேன், அவங்க தம்பி திவாகரன் பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட கழகம் அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கியிருக்கார். அந்த கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டு தான் பொதுச்செயலாளர் ஆக வேண்டும் என்பது அவங்களுடைய எண்ணங்க. இப்படி அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரையும் விலைக்கு வாங்கி அவங்க ஒரு புதிய கட்சியை தொடங்க போறாங்க. அந்த கட்சியில பல பேருக்கு வாய்ப்பளிக்க போறாங்க. அந்த வாய்ப்பை பொறுத்த வரைக்கும்
குறிப்பாக அதிமுகவுக்கு எங்கெல்லாம் ஆப்பு வைக்க முடியுமோ அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக வேட்பாளரை போட போகிறாங்க. ஸோ அதனால் நம்முடைய சசிகலா பொறுத்த வரைக்கும் தினகரனுக்கு எதிராக, குறிப்பாக ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக ஆட்களை களம் இறக்க போகிறாங்களாம். தென் மாவட்டங்கள் முழுவதுமே சசிகலா அவர்கள் யாரா வேட்பாளர் என்பதை ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்களாம். இப்போ களத்தில் அவங்களை அறிமுகப்படுத்த வேண்டியது தான் பாக்கியம். அதனால் சசிகலா பொறுத்த வரைக்கும் அமாவாசை அன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டிருக்காங்களாம். தென் மண்டலத்தில் ஆட்கள் திரட்டி விட்ட பிறகு வடக்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஆள் பிடிக்க போகிறாங்களாம். பிறகு கொங்கு மண்டலம், பிறகு கிழக்கு மண்டலம் என்று சொல்லிட்டு பேருக்கு வேட்பாளரை போட்டு அவங்களுக்கு ஒரு சின்னத்தை கொடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் செலவு செய்கிறப்போ சொந்த பந்தங்கள் என்னை காப்பாற்ற வரலை, என்னை கட்சியில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலை, நம்பன தினகரனும் காலவாரி விட்டுட்டான், அதனால இருக்கின்ற சொத்தை கட்சி நடத்தி அழிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இன்னொரு பிளவை எப்படி ஏற்படுத்த முடியும்னு எனக்கு தெரியும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தியாளர்களை அள்ள போறாங்களாம். நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுங்களா, சின்ன சின்ன தவறுகள் தானே, இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு நாம செய்யறது கடைசியில் நமக்கே வேட்டு வைக்குன்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி தான் தினகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கின்ற பொழுது அங்கங்க போய் நிர்வாகிகளை சந்திக்கின்ற பொழுது அந்த நிர்வாகிகளுக்கு தினகரன் சில வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி அப்படின்னு பார்க்கும்பொழுது, கவலைப்படாதீங்க, இந்த தொகுதியில நீங்க தான் நிக்க போறீங்க, கண்டிப்பாக வெற்றி பெற்று நீங்க சட்டமன்றத்துக்கு போகின்ற பொழுது நீங்க அமைச்சராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தினகரனை பொறுத்த வரைக்கும் தன் தலைமையில கூட்டணி போடுகின்ற போது யாரெல்லாம் அதிக வாக்கு வாங்கினாங்களோ தொகுதியில அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ரெண்டாவது 2021 சரி, அதற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தலையும் சரி, பல தருணங்கள்ல மறைமுகமாகவும் நேரடியாகவும் அரசியல் களத்தில் இறங்கியிருக்காங்க தெரியுமா. தினகரனுடைய சார்பில் அவங்கெல்லாம் அதிகமான வாக்கு எந்த இடத்துல வாங்கியிருக்காங்களோ அவங்க கிட்டலாம் நீங்க தான் இங்க நிக்க போறீங்க. உதாரணமா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, வேலூர் சோலிங் இருக்குல்ல, அந்த தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகி எக்கச்சக்கமான வாக்கு வாங்கியிருந்தார். கண்டிப்பா நீ தான் இங்க நிக்க போற, வேற யாரும் நிக்க மாட்டாங்க, கூட்டணியில் இருந்தா கூட வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு இப்படி ஆசை காட்டியிருக்கார். இப்ப அதிமுக வந்தாச்சு. தினகரனுக்கு பொறுத்த வரைக்கும் 8 தொகுதி கொடுக்க போறாங்க. மிஞ்சி போச்சுன்னா 9 தொகுதி தான், இரட்டை இலக்கம் கிடையாது அப்படின்றது எல்லாரும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. 6 தொகுதி என்கின்ற பொழுது 6 தொகுதிகளா நான் போவேனா அப்படின்னு தினகரன் சொன்னதுனால கண்டிப்பா 8 அல்லது 9 தொகுதி கொடுக்க போறாங்க. 9 தொகுதி என்னும் போது தினகரன் தென் மாவட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கின்றார். அங்க கவனம் செலுத்துவாரா, இல்ல வடக்கு மண்டலம் என்று சொல்லிட்டு, கிழக்கு மண்டலம் சொல்லிட்டு, இல்ல கொங்கு மண்டலம் சொல்லிட்டு அங்கங்க ஒரு பெரும் புள்ளிகள் கடந்த காலத்துல அதிக வாக்கு வாங்கியிருக்காங்க, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரா? சோ இப்படி தினகரனை பொறுத்த வரைக்கும் பல நிர்வாகிகளுக்கு ஆசை வார்த்தை காட்டி இருக்கின்றார். ஸோ அவங்களுக்குலாம் இப்போ தொகுதி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இந்த வாய்ப்பு தான் சசிகலாவுக்கு இப்போ கதவாக திறந்திருக்கிறது. அதனால தினகரன் மூலமாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் சசிகலா மூலமாக நம்ம வாய்ப்பை பெற்று விடலாம் அப்படின்னு தான் தினகரனுடைய ஆதரவாளர்களும் நிர்வாகியும் நினைச்சிட்டு இருக்கின்றார்களாம். ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல பெண் மாணவரணியினுடைய மாநில தலைவராக இருந்தவங்க தான் நிகிதா. அந்த நிகிதா நாச்சியார் பொறுத்த வரைக்கும் தினகரன் கிட்ட கேட்காமையே போய் சசிகலா அவர்கள் ஆலோசனை கூட்டம் போடுறாங்க, அடுத்த தேர்தலில் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஸோ அவங்க தான் இப்போ ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக களம் இறக்க போறாங்க. ஏன்னா ஆர்பி உதயகுமாரை பொறுத்த வரைக்கும் திருமங்கலத்தில் போட்டியிடுறார். அந்த தொகுதியை நிகிதா நாச்சியாருக்கு தினகரன் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இல்லாத பொழுது உறுதியளித்திருந்தாரு. ஆனா இப்பதான் அதிமுக கூட்டணி வந்துட்டாரு, ஆர்பி உதயகுமார் தானே கொடுப்பாங்க. அதனால நிகிதா நாச்சியாரை பொறுத்த வரைக்கும் இப்போ புரட்சி தாய் சின்னம்மா கிட்ட போய் அடைக்கலம் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அவங்க தொகுதியை கேட்டிருக்காங்க. தொகுதி கொடுப்பது மட்டும் இல்லாம சசிகலா தொகுதி செலவு செய்வதற்கான காசையும் கொடுக்க போறாங்க. அதனால வேட்பாளராக நம்ம நிக்க வச்சிட்டாவே போதும், செலவு பண்றோமோ இல்லையோ சசிகலா கொடுக்கின்ற காசுல குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஆட்டையா போடலாம். சசிகலா கொடுக்கின்ற காசை எவன் கணக்கு கேட்க போறான் அப்படின்றதுனால அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களும் அல்லோல கல்லோல படுறாங்களாம். அம்மா எப்ப ஆலோசனை கூட்டம் வைப்பாங்கோ அங்க போய் ஆஜராகலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கின்றார்களாம். ஸோ மொத்தத்தில் சசிகலா மூலமாக மீண்டும் ஒரு பிளவு அதிமுக மற்றும் தினகரன் கட்சியில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிளவே ஏற்படலைன்னா கூட தென்மண்டலத்தில் முக்குளத்தோர் வாக்கானது
2021 அதிமுக வராத காரணத்தினால்தான் அந்த மண்டலம் முழுவதுமே நமக்கு எதிராக போய் நின்றது. டெல்டா மண்டலம் முழுவதும் நமக்கு எதிராக நின்றது. அதே மாதிரி விழுப்புரம் மண்டலம் முழுவதும் நமக்கு எதிராக நின்றது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல் வச்சக்கூடிய முக்குளத்தூர் சமூகத்தில் வாக்க கறக்க வேண்டும் என்றால் தினகரன் நம்மளோட இருக்கணும் என்பதற்காக தான் எல்லா கடந்த கால கசப்புகளையும் மறந்துவிட்டு தினகரனை கூட்டணியில் சேர்த்தாரு. ஆனால் இப்போ சசிகலா தனிய கழகம் கண்டு அவங்க களத்தில் தென் மாவட்டத்தில் இறங்குவதனால மீண்டும் சமூக ரீதியான வாக்குகள் சசிகலாவுக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது அதிமுகவுக்கும் சரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் சரி 2026 தேர்தலில் முக்குளத்தூர் சமூகம் ஆப்பு வச்சுருவாங்க போல இருக்குது. இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களுக்கு 10.5% 2021 கொடுத்தார். ஆனால் இந்த வருஷம் அதை பற்றி பேசவே மறுக்கிறாரு. ரெண்டாவது அன்புமணி கூட பார்த்தீங்கன்னா 10.5% பற்றி பேசவே மறுக்கிறாரு. எப்படியாவது திமுக வீழ்த்தினா போது என்ற ஒரே எண்ணம் இருக்கிறது. ஸோ இப்படி 10.5% கணக்கில் கொள்ளாமல் கூட தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் வாக்க பெற்றுவிட வேண்டும் என்று வாய் மூடி எல்லாரும் மௌனித்திருக்கின்ற போது சசிகலா குறுக்கே புகுந்து ஆட்டத்தை கலைச்சிடுவாங்க போல இருக்கிறது. அதனால அமித்ஷாவை தான் நம்பி இருக்கின்றாராம் தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும். சசிகலா கட்சி தொடங்குறாங்க. அந்த கட்சியை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருங்க. அவங்க எத்தனை தொகுதி கேட்குறாங்களோ அத்தனை தொகுதியை நாம கொடுப்போம் அப்படின்னு பேச்சுவார்த்தை போக போதாம். குறிப்பா சசிகலாவுக்கு 2 தொகுதி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று சசிகலா போட்டியிட்டாலும் வாய்ப்பு இருந்தா போட்டியிடட்டும், இல்லைன்னா அவங்க சார்பில் யாராவது போட்டிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தென் மண்டலம் தான் அப்படின்னு சொல்றாங்க. பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? பன்னீர்செல்வத்தினுடைய பேரை பாத்தீங்கன்னா ஏலக்காய் தொழிற்சாலை கட்டிட்டு இருக்காரு, பதப்படுத்துகின்ற தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலை பணி நிறைவுறுகின்ற தருணத்தில் இருக்குது. ஸோ அந்த கட்டுமானங்களை பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டாவது ஏலக்காய் பதப்படுத்துகின்ற வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அரசியல் களத்தில் இப்போதைக்கு பெருசா தலை காட்டவே இல்லை. தன்னுடைய பேரனுக்கு தான் எல்லா சொத்தும் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் பேரனை அரவணைத்து கொண்டு இருக்கின்றார். ஏன்னா 2 புள்ள இருக்குது. 2 பிள்ளையும் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கு எதிராகவே இருக்கின்றார்களாம். கட்டுக்கு அடங்கவே இல்லையா. ஒருத்தன் ஆன்மீகம் என்று சொல்லிவிட்டு அவன் அல்லல் கொள்ளல் படுத்துட்டு இருக்கானா, இன்னொருத்தன் கண்ட பெண்ணுடன் சுத்திக்கிட்டு இருக்கின்றானா. ஸோ இந்த மாதிரி இருக்கின்ற தருணத்தில் பேரனுங்களாவது பார்த்தீங்கன்னா சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிவிட்டு தொழிலை வச்சு கொடுத்துக்கிட்டு அவனுக்கு பிஸ்னஸ் ஆலோசனை வழங்கி கொண்டு இருக்கின்றாராம். அவருக்கு இப்போ வரைக்கும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் பேரனுடனே இருந்துடலாமா அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறதா. ஏன்னா பத்திரிகையாளர்கள் போய் பன்னீர்செல்வத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க, சாமி தை மாதம் முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொன்னேன், தை மாதமே முடிஞ்சு போச்சேப்பா, எப்பப்பா சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாள் இருக்குது, அதுக்குள்ளே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனால் நம்ம அமித்ஷா பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்துக்கு எத்தனை தொகுதி வேணும்னு கேளுங்க, அதை நாங்களே தரோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கின்றாராம். இப்போ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் 5 தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம். 3 தொகுதி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்கின்றாராம். ஸோ அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காரைக்கால் வரப்போறான்னு நினைக்கிறேன், பொதுக்கூட்டத்தில் பேச போறான்னு நினைக்கிறேன். ஸோ அமித்ஷா வந்த பிறகு சசிகலா பிரச்சனை தீரும், பன்னீர்செல்வம் பிரச்சனை தீரும், தேமுதிக பிரச்சனையும் தீரும் அப்படின்னு நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றாருங்க. ஆனால் அமித்ஷா அவர்கள் சரி கட்டவில்லை என்றால் ஆட்டம் குளோஸ். மீண்டும் அதிமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது தென்மண்டங்களில் கோட்டை விடுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. பொறுத்து பார்க்கலாம் அமித்ஷாவுடைய ஆட்டம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய திவாகரன் தெரியுமா, சசிகலாவுடைய தம்பி, அவரை கூப்பிட்டு கூட்டணிக்கு வருவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்களாம். கவலைப்படாதே, அக்காவையும் சேர்த்து கூட்டின்னு வந்துடுறேன், அக்காவும் ஒரு கட்சி தொடங்க போறாங்க, கூட்டின்னு வரேன், கம்முன்னு இருங்க அப்படின்னு திவாகரன் சொல்லியிருக்கின்றாராம். ஸோ விஜய் இடத்துல திவாகரன் சந்தித்தது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனால் நம்முடைய விஜயை பொறுத்த வரைக்கும் சாதி அடையாளத்துடன் இருக்கக்கூடியவங்களை கட்சியிலையோ சரி கூட்டணியிலையோ சரி நம்ம இணைக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் சாதி கட்சி வச்சு போட்டிட்டான் இவன் சமூக நீதிக்கானவனா அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்துவாங்க திமுக அதிமுக. அதனால நம்முடைய பாமக இருக்கு தெரியுமா, டாக்டர் ராமதாஸ் பிரிவு, அவரையே வேணான்னு சொன்னாரு. ஆனா திவாகரனை எப்படி சந்திச்சிருப்பாருன்னு நமக்கு தெரியல. அதை தாண்டி சசிகலாவே கூட்டு வரேன்னு சொல்லிட்டு திவாகரன் சொல்லுகின்ற போது அது எப்படி நம்பியிருப்பாருன்னு நமக்கு தெரியல. எல்லாம் பொறுத்து பார்க்கலாம். ஸோ எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் சசிகலாவுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அனுமதிப்பாங்களா, இல்லை சசிகலாவை அரசியல் விட்டே ஒதுங்க வைப்பார்களா? அமித்ஷாவுடைய ராஜதந்திர நகர்வு என்னவா இருக்க போது? டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா கிட்ட என்னதான் திட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க? இன்னைக்கு அமித்ஷா என்ன பேச போறாரு?
சசிகலாவுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய கணிப்பு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.